இது என்னப்பா புதுசா இருக்கு. மூக்குத்தி அம்மன் படத்துல நயன்தாராவுக்கு பதிலா வேற ஒரு பிரபலமான நடிகை நடிக்கிறதா தான் இருந்துச்சாமா. ஆனா அவங்க ஓகே சொல்லாத காரணத்தினால கடைசியில நம்ம நயன்தாராவே வச்சு அந்த படத்தையும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி இப்போ சமூக வலைதளங்கள்ல பரவலா பரவிட்டு இருக்கு. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். தமிழ் சினிமா அப்படின்னு சொன்னாலே மக்கள் இதுவரையும் பார்த்த அம்மன் படங்கள்ல இந்த படம் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம 2020 இந்த படம் வெளியானுச்சு. இந்த படத்தை முக்கியமா சொல்லணும்னா ஆர்ஜே பாலாஜி இயக்கி நடிச்ச படம் அப்படிங்கறதுனாலே பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு மக்கள் மத்தியில. அம்மனா நடிச்சு கலக்கிருப்பாங்க நடிகை நயன்தாரா. எப்பொழுதுமே அவங்க தனித்துவமா அவங்களோட ஆக்டிங் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பட் இதுல ரொம்பவே கலகலப்பா இருந்துச்சு. வழக்கமா அம்மன் படம் அப்படின்னா சாமியை காட்டுறது இலப்பையை காட்டுறது இப்படிதான் இருப்பாங்க. ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமாவே டான்ஸ் பாட்டு காதல் இது எல்லாமே கலந்த கலவையா இருந்துச்சு. முக்கியமா அதுல வந்த சில டயலாக் எல்லாம் இன்னைக்குமே மனசுல நீங்காம இருந்துட்டு இருக்குன்னு சொல்லியே ஆகணும். பாலிவுட்ல பிகே அப்படிங்கிற படத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தை எடுத்ததா சொல்லிருக்காரு. இந்த படத்தோட ஹைலைட் என்ன தெரியுமா? அந்த அம்மன் ரோல் தான். அதுலயும் நயன்தாரா செம்ம சூப்பரா அதுக்கு ஆப்டாவே நடிச்சிருந்திருப்பாங்க. அதுவும் ஆர்ஜே பாலாஜி அண்ட் அம்மன் வேடத்துல நடிக்கிற நயன்தாராவோட காம்போ ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த அம்மன் வேடத்துல நடிக்க வைக்க முதல்ல வந்து நடிகை அனுஷ்காவை தான் படக்குழுவினர் போய் பார்த்தாங்களா. ஆனா அவங்க 8 மாசம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே படம் ரிலீஸ் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த டேட்ல ரிலீஸ் ஆயிடும்ட்டு. சோ அதனாலதான் வேற வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாராட்ட போய் கேட்டிருக்காங்க. ஆனா நயன்தாரா இந்த கதையை கேட்ட அடுத்த நிமிஷமே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லி தயாரும் ஆகிட்டாங்களாமா. அதனாலதான் அனுஷ்காவுக்கு பதிலா நயன்தாரா அந்த படத்துல நடிச்சாங்கிற செய்தி இப்பதான் ரீசெண்டா நம்ம இணையதளத்துல கசிய ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை அனுஷ்கா நடிச்சிருந்தா இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குமா அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.